தமிழக வெற்றி கழகத்துடைய இந்த பணிகள் தொடர்பாக நம்ம நேரலையில் போயிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் இந்த மாநாடு ஏற்பாடு பணிகள், இந்த மாநாடு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் உள்ளிட்ட கேள்விகளோட நம்மோட மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். தென் மாவட்டத்தில் குறிப்பாக மதுரையில் இந்த மாநாடு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 5 நாட்கள் தான் இருக்கு. இந்த மாநாடு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பார்க்குறீங்க சார்? இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலையில முதல்ல விக்கிரவாண்டியில ஒரு மாநாடு போட்டாரு. அதுக்கு நல்ல ஒரு திரளான கூட்டம் வந்தது. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல அந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு மீட்டிங் போட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ மதுரையில தெற்கு பகுதியில போட்டிருக்காரு. விக்கிரவாண்டி மத்திய வட தமிழகத்துல இருந்தது. இப்போ தெற்கு பகுதி மதுரை தெற்கு பகுதியோட முக்கியமான ஒரு அரசியலை நாடி பிடிச்சு பாக்குற இடம் மதுரை. ஸோ அந்த மதுரையில கூட்டம் போட்டிருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். தெற்கு பகுதியில அவருக்கு என்ன மாதிரியான ஒரு ஆதரவு இருக்கு, மக்கள் எப்படி திரண்டு வராங்க, அதோட முக்கியமா அவர் என்ன மாதிரி அவர் பேசுறாரு, எந்த அரசியலை பேசுறாரு, கொள்கை எதிரியான பாஜக பத்தி எப்படி விமர்சனம் பண்றாரு, அரசியல் ரீதியான திமுக பத்தி என்ன விமர்சனம் பண்றாரு, ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரியான அரசியலை கையில் எடுக்க போறாரு, அவரோட பயணத்துல என்ன மாதிரி அரசியல் கையில் எடுப்பாரு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ தேர்தல் நோக்கி போகும்போது தன் தலைமையில கூட்டணி முதலமைச்சர் கேண்டிடேட் மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னும் யாருமே அவர் கூட்டணி எந்த கட்சியும் அவரோட கூட்டணி சேரத்துக்கான ஒரு ஆர்வத்தை வெளிப்படுத்தாத இருக்கிற நிலைமையில அவரை பொறுத்த மட்டும் அவர் மதுரையில் நடத்துற மாநாடு மூலமாக ஒரு பெரிய கூட்டத்தை காண்பிப்பதன் மூலமாக தனக்கும் ஒரு பெரிய மக்கள் ஆதரவு இருக்குன்றதை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ற ஒரு முயற்சியில அவர் இறங்கியிருக்கார். ஆனா அந்த முயற்சிகள் ஓட்டாக மாறுமா என்பதை அதை பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆனா அவருக்கு ஓட்டு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த 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 முயற்சியில எவ்வளவு வெற்றி பெறுவார் தெரியாது. திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை அவர் கொஞ்சம் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிமுக தரப்புல அதிமுகவை அவர் விமர்சிக்கவே மாட்டேன்றாரு. கேட்டா அதிமுக ஓட்டுகள் எங்ககிட்ட ஏற்கனவே வந்துருது அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே அதிமுக ஓட்டுகள் அவர்கிட்ட வந்துருதா இல்லையா நமக்கு தெரியாது. அதிமுகவை விமர்சிக்க மாட்டேன்றாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் திமுக போயிட்டு இருக்கு. பாஜக கடுமையை எதிர்த்தாருன்னா திமுக அந்த பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் விஜய்க்கு வருமானதை பார்க்கணும். அதே மாதிரி சீமானை பொறுத்த மட்டும் சீமானுக்கு விஜய் ஓட்டுகள்லாம் போயிருந்ததெல்லாம் திருப்பி விஜய்க்கே வந்துருமான்றதையும் பார்க்கணும். ஸோ பல வழிகள் அவருக்கு அது மாதிரி எந்த கட்சியும் சாராத நலனி ஆட்கள் விஜய் புதுசா வந்திருக்க அவர் ஓட்டு போடலாம்னு நினைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆதரவு அவருக்கு கிடைக்குமான்றதை பொறுத்து இருந்து பார்க்கணும். எல்லாமே அவர் என்ன மாதிரியான அரசியல் எடுத்துன்னு போறாருன்றதை பொறுத்து தான் இருக்கு. அவர் பாஜக எதிர்ப்பு அரசியலை தீவிரமாக எடுக்கணும். அதிமுகவை அட்டாக் பண்ணணும். திமுக அரசாங்கத்தை கடுமையாக விமர்சிக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால அவர் என்ன மாதிரியான அவருடைய பேச்சு, அவருடைய நடத்தை, அரசியல் நடத்தை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் அவருக்கான வாய்ப்புகளை பத்தி நம்ம இன்னும் விரிவா பேச முடியும்னு நினைக்கிறேன். சார், இந்த நேரத்துல மாநாடு போட்டு பேசுறாரு, குறிப்பான சில கூட்டங்களை நடத்தி முடிக்கிறாரு பண்றது மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய பாணியில அந்த அரசியலை செய்ய முன்னேறாங்க சார் விஜய். ஜெயலலிதா அரசியல் வேறங்க. அவங்க பல வருஷங்கள் அவங்க பாலிடிக்ஸ்ல இருந்து அவங்க எம்ஜிஆரால குரூம் பண்ணப்பட்டு அது ஒரு பெரிய கட்சியில இருந்தாங்க. பெரிய கட்சியில இருக்கும்போது ஆட்சியிலையும் வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது. ஸோ அவங்க உருவாக்க தனித்துவமா வளர்த்துட்டாங்க அவங்க. இவர் ஒரு நடிகராக தான் வளர்ந்து வந்திருக்காரு. ஒரு நடிகராக வளர்ந்து வந்தவர் இன்னும் அரசியல் தலைவராக மாறி அவர் ஆதரவு பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. அதாவது ஒரு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துல இவர் நேராக போய் பார்க்கல, கேட்டா கூட்டம் கூடும் அப்படின்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு அரசியல் தலைவர் கூட்டத்தை கூட்டுறதா அவருடைய வேலை. ஆக்சுவலா அந்த கூட்டத்தோட நெருங்கி போறதா, மக்களோட நெருங்கி இருக்கிறதா ஒரு அரசியல் தலைவரோட முக்கியமான நோக்கமா இருக்க முடியும். கூட்டம் கூடுன்றதுக்காக போகாத இருந்தா எப்படி அது ஆக்சுவலா? அதனால அந்த அடிப்படையான அந்த விஷயமே தவறு. ஒரு கூட்டம் கூடுன்றதுக்காக பல இடங்களை அவாய்ட் பண்றது தப்பு. அப்போ தேர்தல் பிரச்சாரம்னா கூட்டம் கூடும், அந்த கூட்டம் மட்டும் உங்களுக்கு வேணுமா? அதாவது கூட்டம் எம்ஜிஆர் உங்களோட பெரிய நடிகர் எம்ஜிஆர் அவரே பல இடங்களுக்கு கூட்டம் கூடுறதை பத்தி எல்லாம் கவலைப்படாம போயிருந்தாரு. அதனால கூட்டம் கூடுன்றதுனால நான் போலன்னு சொல்லக்கூடாது. அதனால தன்னுடைய போக்கை மாத்திக்கணும். அந்த நடிகர் அந்த நிலையிலிருந்து ஒரு அரசியல் தலைவர் ஒரு நிலைக்கு மாறி வரணும். ஆக்சுவலா மாறி அவர் தன்னுடைய நடத்தைகளை வகுத்து கொள்ள வேண்டும். அதை வகுத்து கொண்டு மக்களுக்கான விஷயங்கள் இஷ்யூஸ் நிறைய கையில இருக்கு, அதெல்லாம் எடுக்கணும். இந்த 8 மாச காலத்துல அவர் என்ன எடுப்பாருன்னு தெரியாது. நிறைய விஷயங்களை கையில் எடுக்கணும், இல்லை அதை பத்தி பேசணும். அதனால அவர் 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 எப்படிப்பட்ட செயல்பாடுகள் இறங்குறாரு, மாநாட்டுக்கு கூட்டம் வரும் அதெல்லாம் வேற விஷயம். எப்படிப்பட்ட செயல்பாடுகள் இறங்குறாரு, அவரை நம்பி ஓட்டு போடணும்னு ஒரு வாக்காளர் தீர்மானிச்சா அவர் என்ன மாதிரி விஷயங்களை அவருக்கு கொடுக்க போறாரு, திமுக அரசை ஒழிக்க வேண்டும் என்பது அவருக்கு உறுதியான ஒரு கருத்து இருக்கலாம். ஒழிச்சுட்டு அவர் வந்த பிறகு அவர் என்ன பண்ண போறாருன்ற பாயிண்ட் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் அவர் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால அவருடைய அரசியல் இன்னும் நம்ம
பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அதெல்லாம் பார்த்த பிறகுதான் அவருக்கான ஆதரவை வந்து உறுதியா நம்ம தெரிவிக்க முடியும். அவருக்கு எவ்வளவு ஆதரவு இருக்குன்றத உறுதியா தெரிவிக்க முடியும். சார், இந்த நேரத்துல விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்த மண்ணான விருதுநகர் மக்களவை தொகுதிக்குள்ள இந்த பாரப்பத்தி வருது. மதுரையோட பார்டராகவும் அந்த பாரப்பத்தி கிராமம் இருக்கு. மாவட்ட அளவுல மதுரையிலையும் மக்களவை தொகுதி அளவுல விருதுநகர்லயும் வருது. ஒருவேளை இந்த விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும், அவருக்கு ஒரு நன்றி கூறும் ஒரு இடமாவும் அதை பாக்குறாரு. அவரு ஒரு அரசியல் கணக்கும் இருக்கு அதுக்கு பின்னாடி. இல்ல, அவரு விஜயகாந்தோட படத்தையோ இல்ல விஜயகாந்த் எல்லாம் யூஸ் பண்ணணும்னா தன்னை வந்து விஜயகாந்த் தனக்கு குருன்னு சொன்னாதான் யூஸ் பண்ண முடியும்னு பிரேமலதா சொல்லிட்டாங்க. அதனால விஜயகாந்த் வந்து இதை கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. விஜயகாந்த் மதுரையில மாநாடு போட்டாரு, இதோட அவரும் மகன கூட்டத்தை கூட்டினாரு. அதனால வந்து விஜயகாந்த் வந்து இது கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. விஜயகாந்தோட அந்த காலகட்டம் என்பது வேறு, இந்த காலகட்டம் என்பது வேறு. இவர் வந்து இவருடைய செல்வாக்கு வந்து நிச்சயமா இவர் வந்து ஒரு செல்வாக்கு மிக்க நடிகர் விஜய் என்பதில் சந்தேகம் இல்லை. விஜயகாந்துக்கு ஒரு அரசியல் ரீதியா வரும்போது மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. மக்களோடும் கடவுளோடும் தான் கூட்டணின்னு அவர் உள்ள வந்தாரு. இவர் வந்து யாரை வேணா நான் கூட்டணி சேர்த்துதான் அதிகாரத்துல பங்கு கொடுப்பேன்னு இவர் சொல்றாரு. இவரை பொறுத்த மட்டும் விஜயகாந்தோட இவர் கம்பேர் பண்ண வேண்டாம். அவர் கொஞ்சம் வித்தியாசமான முறையில உள்ள வந்தாரு. அவருக்கான ஒரு பெரிய ஆதரவு இருந்தது. திமுக ரெண்டும் பிடிக்காதவங்க அவருக்கு ஓட்டு போட்டாங்க. இவர் அதிமுகவை பத்தி சைலண்டா இருக்கிறதுனால அதிமுகவை பத்தி இவருடைய பார்வை என்னன்னு தெரியல. அதனால வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகள்ல கவனம் செலுத்துறாரு. அதிமுகவை பத்தி அவர் சாஃப்டா டீல் பண்றாரு. அந்த சாஃப்டா டீல் பண்றது இவருக்கு பாதகமா முடியுமா சாதகமா முடியுமான்னு தெரியல. ஏன்னா ரெண்டு பேரையும் நீங்க ஒரே தட்டுல வச்சு பாக்குறீங்களா இல்ல வெவ்வேறு விதமா பாக்குறீங்களா ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. ஏன்னா நீங்க ஊழலை பத்தி எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க. திமுக ஊழலை பத்தி பேசுனீங்கன்னா அதிமுக ஊழலை பத்தி பேச வேண்டியிருக்கும். அப்போ ஊழலை பத்தி எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க. அப்போ நீங்க கிளியர் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதிமுக பத்தி பேசும்போதே கிளியர் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. பாஜக பத்தி பேசும்போதும் கிளியர் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதனால வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்னால வந்து பலவிதமான பிரச்சனைகள் வந்து பாஜக சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா விஷயத்துக்கும் காங்கிரஸ் தான் காரணம்னு. ஸோ காங்கிரஸை பத்தின உங்க பார்வை என்ன? அதுவும் நீங்க சொல்லல ஆக்சுவலா வந்து. ஸோ பல்வேறு கட்சிகள் அவங்களுடைய நடத்தைகள், கடந்த காலத்தில் அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்க அரசாங்கத்தில் இருந்தபோது ஏற்பட்ட தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட இழப்புகள் அல்லது அவங்க செஞ்ச ஊழல்கள், பல விஷயங்களை வந்து ஒரு பேசணும். அதாவது ஒரு ஃப்ரேம் பண்ணிட்டு அதுக்குள்ளேயே பேசினாருன்னா சரியா வராது. ஸோ உடச்சி பல விஷயங்களை அவர் பேசணும். பேசினாதான் மக்கள் அவரை நம்புவாங்கன்றது என்னுடைய கருத்து. தங்களுடைய விரிவான கருத்துக்கு ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ. தமிழக வெற்றி கழகத்துடைய இந்த மதுரை மாநாடு இருந்தாலும் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு சில நிகழ்ச்சிகளை விஜய் அவர்கள் பங்கேற்று அவரோட தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் பேசினாலும் அதுக்காக ஒரு சில போராட்டங்கள்ல பரந்தூர் போராட்டம் அல்லது அஜித்குமார் வீட்டுக்கு போனது, லாக்அப் டெத்தால 224 பேரை மேடை ஏற்றி போராட்டம் பண்ணது, இப்படி சில நிகழ்வுகள் இருந்தாலும் அவரு தொடர்ந்து பிரதானமா மக்களை சந்திக்க தயங்குறாரா? மக்கள் சந்திக்காம எப்படி 26ல வெற்றி பெறணும்னு நினைக்கலாம்? வெற்றி பெறது மட்டும்தான் இலக்கா? அரசியல்னு வந்துட்ட பிறகு வெற்றி பெறணும், முதல்வர் ஆகணும் தான் இலக்கா? மக்களுக்கான பிரச்சனைகளை பேசாம இருக்கலாமா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. அவர் மீதான விமர்சனங்கள் வந்து இந்த 9 மாத கால இடைவெளியில விக்கிரவாண்டி மாநாடு அக்டோபர் 27 நடந்தது. தொடர்ந்து இந்த 9 மாத இடைவெளியில இந்த மதுரை மாநாடு நடக்குது. ஸோ தொடர்ந்து அவர் மீது வைக்கப்படும் இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதிலளிப்பாரா? அடுத்த எப்படி கொண்டு தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. மாநாட்டு ஏற்பாடுகளை பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. மேடையெல்லாம் 250 அடி நீளம், 60 அடி அகலம் அப்படின்னு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. தாவேக்காவோட நிர்வாகிகள் கிட்ட விசாரிக்கும் போது முக்கியமான அறிவிப்புகள் இருக்கும். திருப்புமுனை மாநாடா அமைன்னு சொல்றாங்க. ஒருத்தர் தான் பார்க்கணும். அந்த மாநாட்டுக்கு மிகப்பெரிய கூட்டம் வரும். விக்கிரவாண்டி மாநாட்டோட 2 மடங்கு கூட்டம் கூடும் அப்படின்றது எல்லாருமே சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. அது அந்த கூட்டத்தெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாங்க, விக்கிரவாண்டி மாநாட்டில் ஏற்பட்ட குளறுபடிகள்லாம் எப்படி அவங்க சரி செய்ய போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மறுபக்கம் இந்த குளறுபடிகள்லாம் சரி செய்யணும் அப்படின்ற ஏற்பாடுகள் நடக்கிறதே நம்ம பார்க்கிறோம். மதுரை மாநாட்டுல இந்த தண்ணீர் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு எல்லா இடங்களுக்கும் தண்ணீர் பைப் ஒன்று புதைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்டர் பாட்டில்லாம் இது பண்றாங்க. பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்ய இந்த பிங்க் ரூம்லாம் வருது. இத்தனை ஏற்பாடுகள் இருந்தாலும் ஒரு ஏற்பாடா ஆர்கனைஸா அந்த மாநாடு வெற்றி பெற்றாலும் விஜய் அவர்கள் என்ன பேசுவாங்க, தன் மீதான விமர்சனங்களுக்கு எப்படி பதிலளிப்பாங்க, 26 எப்படி கொண்டு போறாங்க, செப்டம்பர் டு டிசம்பர் வரைக்கும் அவர் வந்து ஒரு மக்கள் சந்திப்பு பயணத்தை திட்டமிட்டிருக்காரு. அந்த மக்கள் சந்திப்பு பயணத்தை எப்படி கொண்டு போறாங்க? பல பேர் கட்சியில இணைய முன் வந்தாலும் சிலர் அதை தடுக்கிறதாவும் இல்ல ஹோல்ட் பண்றதாவும் ஒரு பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு. இதுக்கெல்லாம் எப்படி
அப்படின்றதுக்கான மாநாட்டை தான் இருக்குன்னு பார்க்குறோம். பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.